ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. ஜெபம் வந்து இப்போ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் சூழ்நிலை மாற்றத்தினால அந்த காரியம் வந்து நிறைவேறாதுன்னு சொல்லி யார் மூலமா வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? அந்த முயற்சியை வந்து நிறுத்த மாட்டீங்க. என்னன்னா கொஞ்சம் வந்து ஒரு மனசு தளர்ந்து போயிருக்கிறதுனால ப்ரேயரை மட்டும் நிறுத்தியிருப்பீங்க. எப்படி எத்தனை பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு? இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு காரியம், அது நம்மளோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியும். அது கிடைக்காதுங்கிறப்ப அதோட தோல்விங்கிறது வந்து அதை நம்ம தாங்கிக்கவே வந்து முடியாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள் மேலே கோச்சிப்போம், ஜபத்தை விட்டுருவோம், ஜபத்தை கம்மி பண்ணிடுவோம். அந்த மாதிரி வந்து இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலையும் அதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நடக்குது. அப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கிற காரியத்தை வந்து தடுக்க மாட்டார். அதை வந்து நிறைவேற்றி தான் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் அந்த விஷயத்த வந்து விட்டு கொடுத்துட்றீங்க. நம்ம ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லி கடவுளே வந்து கோச்சுக்கிறீங்க. நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சிங்கன்னா இன்னைக்கு கூட அந்த காரியம் வந்து உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் வாழ்க்கையை என்னதான் வெறுத்திருந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு ஆதரவற்ற ஒரு சந்தோஷமே இல்லாத காரியம் இருந்திருந்தாலும் அந்த காரியத்துக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்ப அந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறும். ஆண்டவர் அதை முடித்து கொடுப்பார்.